அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அரைச்சு வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 3 பத்து தேங்காய், ஒரு பெரிய பூண்டு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. மீன் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நான் சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ மிக்சியில தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு போட்டு அரைச்சிடுங்க. வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது சீரகம், வெந்தயம், சோம்பு இந்த 3 வெறும் கடாயில வறுத்து கொஞ்சமா சேர்த்து அரைச்சிடுங்க. அரைச்ச மசாலா ஒரு பாத்திரத்துல போட்டு ஜார் கழுவி தண்ணியும் போட்டுக்குங்க. 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது போட்டு உப்பு, புளி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. புளி கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்து கலக்கிட்டு உப்பு செக் பண்ணிட்டு அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் மசாலா வாசனை போகும். கருவேப்பிலை போட்டு 150 கிராம் எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் மீன் குழம்புல மாங்காய் போட்டிருக்கேன். நான் பெரிய மீன் ஃப்ரை பண்றதுக்கு வச்சுட்டேன். சின்ன மீன் தான் குழம்புல போட்டிருக்கேன். மீன் போட்டு அடுப்பு சிம்ல வச்சிருங்க. கடைசியா கொத்தமல்லி போட்டு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, மீன் குழம்பு ரெடி. சைடு பை சைடா மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.